அம்முக்கிட்ட ராதா எல்லாம் உண்மையும் சொன்னதால அம்மு அப்படியே ஒன்றும் புரியாமல் அப்படியே ராதாவே பார்க்குறாங்க. நீ கவலைப்படாதடா, சீக்கிரம் இந்த பிரச்சனை மாறும், உன்னோட அம்மா கண்டிப்பாக உன்னை ஏற்றுப்பா, நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு ராதா அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க அம்முக்கு. அம்மாவால் தாங்கிக்கவே முடியல. அதை நினச்சி யோசனை பண்ணிகிட்டே அம்மா என்னை ஏன் வேணாம்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசை கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே இருக்காங்க பெட்டில். இங்கே நம்ம விஜய் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே ராதா அம்மு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்டோன்னே இந்த மாதிரி அம்மு மனசு கஷ்டத்தோடு படுத்துட்ருக்கா அப்படின்னு என்ன ஆச்சு அப்படின்னோடனே நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் விஜய், எனக்கு வேறு வழி தெரியல, நான் என்ன பண்ணுறது, அவள் அம்மா யார், என்னோடய அம்மாவும் ஏன் மிஸ்ஸும் ஒன்றா ஒரே மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா, இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அதுக்காக இப்படி என்ன சொன்னீங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் சொல்லிட்டேன், அவளோட அம்மா உன்னோட மிஸ்ஸு தான் அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டேன், அப்படி என்ன சித்தி இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு எனக்கு வேறு வழி தெரியல விஜய் அப்படின்னோடனே வேறு வழி இல்லாமல் ஓடி போகிறாரு நம்ம விஜய். அம்மாவை பார்க்க அம்மா அழுதுகிட்டே படுத்துட்ருக்காங்க. என்ன அம்மு எதுக்கு படுத்துட்ருக்க, ஏன்ப்பா இவ்வளோ நாளாக என்கிட்ட நீங்கள் சொல்லலை, மிஸ்ஸு தான் என்னோடய அம்மான்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அப்படி சொல்லியிருந்தேன்னா உனக்கு தானே கஷ்டம், நீ அம்மா வேணும்னு அடம் பிடிச்சிருப்ப, அதுக்கப்புறம் எப்படிரா அப்படின்னோடனே என் அம்மா தான் இங்கேயே இருக்காங்களேப்பா, அப்புறம் என்னப்பா எதுக்குப்பா அம்மா என்னை பிரிஞ்சிருக்காங்க அப்படி சொல்லிட்டு குழந்தை கேட்குறாங்க. இந்த மாதிரி உன்னை வேணும்னு பிரியலடா, அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுல, எல்லாமே மறந்துட்டாங்க, அதனால தான் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்காங்க, அதனால நீ கவலைப்படாதடா, சீக்கிரமாகவே அம்மா கூட சேருவாங்கன்னொன்னே சீக்கிரமாகவே அம்மாவுக்கு ஞாபகம் வந்துடுமாப்பா, வந்துடும்டா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே பாரு அம்மு, எக்காரனை கொண்டு இந்த விஷயத்தை நீ காவேரி கிட்ட கேட்கவே கூடாது, புரியுதா, அம்மா கிட்ட இதை நீ கேட்டீங்கன்னா அம்மாவுக்கு பழைய ஞாபகங்கள் வருதோ இல்லையோ, அவங்க உடம்பு சரியில்லாமல் ஆயிடும்டா, அதனால நம்ம ஞாபகப்படுத்தக்கூடாது டாக்டர் சொல்லியிருக்காரு, நீ இந்த விஷயத்தை தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கக்கூடாது, சரியானோன்னு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய சொல்கிறாங்க. இங்கே ரொம்ப சந்தோஷமாக அம்மு கிளம்புறாங்க ஸ்கூலுக்கு. அதை பார்த்து விஜய் அம்மு ஒன்று டைமே அவ்வளோ இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா அம்மாவை பார்க்கறதுக்காக தான் நான் சொன்னேன்ல அம்மு, சரிப்பா சரிப்பா நான் சொல்ல மாட்டேன் அம்மா கிட்ட எந்த விஷயத்தையும், எது அம்மா சும்மா தம்பா பார்க்கணும் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்பி கூட்டின்னு போகிறாரு. இங்கே வழக்கத்தை விட அம்மு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. உன்னை அம்மா பார்க்க போகிறோம் முதல் முறையா அப்படின்ற மாதிரி. என்னமோ ஏற்கனவே மிஸ் நீ ஆல்ரெடி பார்த்துருக்கல, இருந்தாலும் என்னோட அம்மான்னு நான் பார்த்தது இல்லைல்லப்பா, இன்றைக்கி தான் என்னோடய அம்மாவை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே இதை பார்த்துட்டு விஜய் என்ன இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. அடுத்து காவேரி அம்மாவை பார்க்குறாங்க. அம்மோ அப்படின்னோடனே காவேரி போய் ஓடி போய் கட்டிக்கிறாங்க. அம்மோ மேஸ் அப்படின்னோடனே என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி பார்க்குறாங்க. அடுத்து கிளாஸ் ரூமில் அப்படியே காவேரியை ரசிச்சிட்ருக்காங்க. காவேரி பாடம் நடத்துறது, காவேரி பேசுறது, சிரிக்கிறது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அம்மு ரசிச்சிட்ருக்காங்க. இங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாக்கிட்டையும் சொல்கிறாங்க, எனக்கு அம்மா இல்லைன்னு தானே இவ்வளோ நாள் நினச்சிங்க, இப்போ எனக்கு அம்மா கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே காவேரி கிட்ட மிஸ் நான் உங்கள் கூட வரட்டுமான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு வெளியே வராங்க. காவேரிக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, அம்மு பண்ணுறது எல்லா விஷயத்துலையும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இன்றைக்கி அம்மு இவ்வளோ ஃபீல் பண்ணுறா, என்கிட்ட ஏன் இந்த மாதிரி ரொம்ப அட்டாச்சாக நடந்துக்கிறா, அம்முக்கு ரொம்ப அவங்க அம்மா ஞாபகம் வந்துடுச்சோ, அதனால தான் நம்மக்கிட்ட இப்படி இருக்காளா, இவளை எப்படி நம்ம எதுனாலும் பிரியுறது, ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட பிரிய முடியாது, அவங்க அப்பா வேற இவகிட்ட ஒதுங்கி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காவேரி முழிக்கிறாங்க. இங்கே விஜய் அம்மு போக வராரு. அப்போ அம்மு இந்த மாதிரி அம்மா கூட நான் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா, அவங்க வீட்டுக்கு போய் அவங்க கூட இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. இல்லை அம்மா அப்படிலாம் பண்ணக்கூடாது அம்மா அப்படின்னோடனே என் அம்மா கூட நான் இருக்கிறதுக்கு ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கேட்குறா. என்ன பண்ணுறது தெரியாமல் விஜய் யோசிக்கிறாரு. என்ன பண்ணுறது, எப்படி சமாதானப்படுறது குழந்தைங்க, இப்போ இவன் அம்மா அம்மான்றாலே ஒரு வேளை காவேரி கிட்ட தவறி சொல்லிட்டா கூட பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நம்ம விஜய். அடுத்து காவேரி கேட்குறாங்க, சார் இன்றைக்கி அம்மா ஒரு மாதிரி இருந்தா, என்னன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தா, என்ன நடந்தது சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு என்ன நடந்ததுன்னு எப்படி சொல்ல முடியும், காவேரி வேறு கேட்குறாள், என்ன ஒன்றும் இல்லை மிஸ், அவள் எதனால் அப்படி இருக்கான்னு தெரியல, இன்றைக்கி ரொம்ப ஆக்டிவாக சந்தோஷமாக இருந்தா, அப்படி இருக்கிறது நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயந்தான், இருந்தாலும் வீட்டில் எதாவது நடந்திருக்குமா அதனால தான் கேட்குறேன் அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை மிஸ், அம்மா வரைய போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. காவேரி ஒரே யோசனையாக இருக்காங்க, என்னவா இருக்கும், ஏன் விஜய் மறைக்கிறாரு.